அன்பின் சமாதான ஒலிகளிலிருந்து கேமராமேன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பாஸ்டர் தாமஸ் பாண்டி அவர்களை சந்திச்சு ஒரு கேள்வி அவர்கிட்ட கேட்டு அதுக்கான விளக்கத்தை அவர்கிட்ட கேட்கும்படியாய் நம்ம அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். தாமஸ் பாண்டியா, சோத்ரையா, சோதரையா சோதரையா நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் ஆசிரியக்கா நல்லா இருக்கையா. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போற விசுவாசிங்க தசபாகம் சர்ச்சில் கொடுக்கறது கட்டாயமா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓ, தசம பாகம் சர்ச்சில் கொடுக்கறது கட்டாயமா? அப்படின்னு நான் கேட்குறேன். இப்ப நீ கேட்கறது எப்படி இருக்கு? பெத்த தாய் தப்புன்னு கஞ்சி ஊத்துமா வேணாமா இருக்கிற மாதிரி. பெத்த தாய் தப்புனுக்கு கஞ்சி ஊத்தணுமா ஊத்தக்கூடாதா? ஊத்தக்கூடாதா? அப்படியே கட்டாயம் ஊத்தணுமான்னு கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? சரி, இப்படி சும்மா சொன்னா சரியா வராது. வேதத்துல ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு சொல்றவங்களுக்கு, அருமையான தேவஜனமே, வேதத்துல அநேக இடத்துல முழுச தசமபாகத்தை பத்தி தான் இருக்குது. ஆனாலும் தசமபாகம் கொடுத்தவங்க எப்படி ஆசீர்வதித்தாங்க என்றதுக்கு ஒரு அடையாளமா ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு நம்ம போகலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், நல்லா கேளுங்க. அடியனுக்கு தேவநீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்திற்கும் நான் இவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பெரும் பரிபாரங்களுக்குடைய ஆனானேன் என்று ஆண்டவர்கிட்ட யாக்கோப்பு என்பவன் பிரார்த்தனை பண்றதை பார்க்கிறான். அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே, இந்த யோர்தானை நான் கடந்து போகும்போது ஒரு கோல கையோட, யோர்தான்னா ஒரு நதி, அந்த இஸ்ரவேல்ல உள்ள ஒரு நாட்டில் ஒரு நதி. நம்ம நாட்டில் எப்படி தென்பண்ணையாறு இருக்குது, காவேரி இருக்குது போல அந்த நாட்டில் ஒரு நதி இருக்குது. அந்த நதிக்கு பேர் தான் யோர்தான் நதி. அதெல்லாம் இயேசு கூட ஞானஸ்நானம் எடுத்த நதி. அந்த யோர்தான் நதியை நான் கடந்து போனேன். போகும்போது கையில ஒரு குச்சியோட தான் போனேன். ஆனா 40 வருஷம் கழிச்சு நான் திரும்பி வாரேன், இருபெரும் பரிவாரங்களோட வாரேன். பரிவாரம்னு என்னது? ஆனப்படை, குதிரைப்படை, கப்பல் படை, வானூர்தி படை, இப்படி பல படைகளோ வராங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ராஜாக்கள் காலங்கள் மாதிரி ஆட்டு மந்தைகள், மாட்டு மந்தைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், ஒரு ஊரே இவனுக்கு சொத்து, பெரிய கோடீஸ்வரனாக திரும்பி வரான். 40 வருஷத்துக்கு முன்னால அந்த யோர்தானை கடந்து போகும்போது வெறும் ஒரு குச்சியோட போனவன் 40 வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பி வாரான். இருபெரும் பறவைகளோட, 2 மனைவிக, 2